தமிழ் புரிந்து, டைம் இருந்து இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு குட்டி கதையுமே, அது வாழ்க்கையில நமக்கு ஏதாவது சில நேரத்துல நமக்கு உதவும். அந்த மாரி நம்ம ஒரு சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணும்போது, அது தானா நம்ம பிரெயின், "ஓ! இத நீ கேட்டியே, இது மாரி ஃபாலோ பண்ணு" அப்படின்னு நமக்கு சொல்லுங்க. அந்த மாரி உள்ள ஒரு கதைய தான் இன்றைக்கும் சொல்லலான்னு இருக்கிறேன். அ ரீசென்ட்டா நான் ஒரு பேஷண்ட்ட பார்க்க போயிருந்தேன். அது சவுத் ஏஷியன் ஃபேமிலி. ம் ஒரு 85, 90க்குள்ள இருக்கிறவங்க. அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்களுக்கு 3 பிள்ளைங்களாம். ஆ அந்த ஒரு 90 இயர்ஸ் ஆகுறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு நல்லா ஹை போஸ்ட்ல தான் இருந்திருக்கிறாரு. அ ஹை கமிஷன் அளவு இருந்துல போஸ்ட்ல தான் இருந்திருக்கிறாரு. ஃபேமிலிக்காக அப்புறம் இங்க வந்து இங்க செட்டில் ஆயி, குழந்தைங்க, படிப்பு இந்த மாரிலாம் இருந்துட்டு, அப்புறம் இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அப்படி இருந்தவரு எனக்கு புரியல. அவங்கலாம் சேவிங் எப்படி வச்சிருந்திருப்பாங்கன்னு. ஆ அவங்க வந்து அவங்களோட சிச்சுவேஷன் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அவரால நடக்க முடியாது, சாப்பிட முடியாது. ஒரு ஹாயிஸ்ட்ன்னு சொல்லி அதான் ஹெல்ப் பண்ணி அவங்கள சேர்ல எடுத்து உட்கார வைக்க 2 பேரு கேரர் வருவாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு நாளைக்கு 1/2 அன் ஹவர், 1/2 அன் ஹவர்ன்னு 4 தடவ வருவாங்க. அவங்கள இது மாரி ஒரு சேர்ல உட்கார வைப்பாங்க. வாஷ் பண்ணி திருப்பி 12 மணிக்கு வந்து சாப்பாடு குடுப்பாங்க. திருப்பி வந்து ஆ பேடெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, திருப்பி அவங்கள பெட்ல படுக்க வைப்பாங்க. அது மாரி. அந்த மாரியான ஒரு வாழ்க்கை அவங்களோடது. அப்ப அவங்க வீட்டு அவங்க ஒய்ஃப் பாவம் பார்க்கவே பாவமா இருந்துச்சு. குச்ச வச்சுட்டு அப்ப அவங்களும் அந்த மாரி தானே இருப்பாங்க. அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க. ஆ அங்கிட்டும், இங்கிட்டும் நடந்துனே இருக்கிறாங்க. அவங்க அவரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. ஏன்னா, அவங்களால நிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு குச்ச வச்சுட்டு, அப்புறம் திருப்பி போய் உட்காருவாங்க சேர்ல. திருப்பி வந்து குடுப்பாங்க. அவரு குடிக்க மாட்டேன்றது கோவப்படுவாங்க. அவங்கள நான் ஒரு 1/2 மணி நேரம் தான் அவங்கள நின்னு 2 பேரையும் வாட்ச் பண்ணேன் நான் பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லன்றதால. ஜிபி எங்கள போய் பார்க்க சொல்லுவாங்க. நாங்க பார்த்துட்டு இருந்து, அவங்க பிளட் எல்லாம் எடுத்து அவருக்கு வேண்டிய அசஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, இத நான் அப்சர்வ் பண்ணேன். வராங்க, போறாங்க. அவரோட ரூம் திருப்பி தண்ணி எடுத்துட்டு வராங்க. திருப்பி போரேஜ் எடுத்துட்டு வராங்க. திருப்பி ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வராங்க. அவங்க திருப்பி அவருக்கு நான் இதெல்லாம் பண்ணலையே! இதெல்லாம் கேரர் கிட்ட பண்ண சொல்லியிருக்கலாமே! அப்படின்னு சொல்றேன். யூரின் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி. உடனே அந்த கேரருக்கு அந்த ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள இது பண்றாங்க. இப்படி இருக்கிறவங்க அவங்க கட்டாயம் நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்கணும் ஃபேமிலிய. இல்லைங்களா? அவங்க குழந்தைங்களலாம் நல்லா வளர்த்துருக்கணும். ஏன்னா ஒவ்வொன்னையும் அவங்க பெர்ஃபெக்ட்டா பார்க்குறாங்க. அப்படின்னும்போது ஆனா அந்த வீடு பார்க்க அவ்ளோ ஆ அப்படின்னா, அவங்க முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும், அவங்க அவங்க நடக்கிற விதத்துக்கும், அந்த வீடுக்கும் வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப நெனச்சு பார்த்தேன், பாவம் இவங்களால முடியாததால தான் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களால முடியல. ஒரு 2 நிமிஷம் நடப்பாங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருவாங்க. திருப்பி 2 நிமிஷம். இப்படிதானே அவங்க பண்றாங்க இல்லைங்களா? அப்ப அந்த குழந்தைங்களுக்காக தான் ஊர விட்டு தன்னோட ஊர விட்டு திருப்பி வந்து இங்கலாம் வேலை செய்றவங்க, அந்த குழந்தைங்கலாம் வந்து அவங்க குழந்தைங்களுக்குலாம் எவ்வளோ வயசாகுதுன்னு நான் கேட்டேன். அவங்களுக்கு 50 பிளஸ் 55 பிளஸ்ன்னு சொன்னாங்க. அப்ப நெனச்சு பார்த்தேன். ஏன் அவங்க வந்து நான் கேட்டேன் அவங்ககிட்ட. ஏன் ஒரு ஒரு 3 குழந்தைங்க இருக்கிறேன்னு சொல்றாங்க. உங்க பிள்ளைங்கலாம் பெரியவங்களாவும் ஆயிட்டாங்க. அவங்க நெனச்சு பார்க்கக்கூடாதா? அப்பா, அம்மா இவ்ளோ கஷ்டப்படுவாங்க. நம்ம போய் வாரத்துல 1 நாள் ஒரு ஒரு 4 மணி நேரம் போய் அந்த வீட கிளீன் பண்ணி, சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு, அந்த வாரத்துக்குள்ள ஷாப்பிங் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு வரலாமே! அதானே வாழ்க்கை. எல்லா நேரமும் நம்ம ஓடிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா? அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்க சொல்றாங்க. எனக்கு ஐ வாஸ் அப்செட் ஆல்சோ. ஏன்னா, இது ஒரு சவுத் ஏஷியன் இதுவே இங்க இருக்கிறவங்க லோக்கல்னா அது அவங்களோட கல்ச்சர். ஆனா நம்மலாம் வந்து அந்த கல்ச்சர்ல வளரல. நம்ம பேரண்ட்ஸ் நமக்காக எல்லாமே சாக்ரிஃபை பண்ணிட்டு தான், இது மாரி வெளியில போனவங்களும், ஊர்ல இருக்கிறவங்களும் நமக்காக தான் அவங்க வாழ்க்கையேன்னு இருப்பாங்க. அப்ப ஏன் நம்ம அப்படி இருந்தவங்களுக்கு அந்த கடைசி காலத்துல போயி, ஒரு 4 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் இருக்கிறவங்களா இருந்தா, இல்லன்றவங்க ஊர்ல இருக்கிறாங்க, நாங்க இங்க இருக்கிறோம்னா, அவங்களுக்கு காசு குடுத்து, அங்க யாராவது பக்கத்துல இருக்கிறவங்கள வீட கிளீன் பண்ணி, இது மாரி வச்சுக்கலாமே! பாவம் அவங்கள பார்க்கவே அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி நம்ம வெளியில இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி தான் பேச முடியும். ஆனா என்ன அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு யாராவது எக்ஸ்ட்ரா
எ அவங்களுக்கு ஒரு மணி அனுப்பி யாராவது இருக்கிறவங்கள வீக்லி ஒன்ஸ் அந்த வீட கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருந்து, அவங்களுக்கு வேண்டிய ஷாப்பிங் எல்லாம் பண்ணி யாரையாவது குடுத்து ஏன்னா எல்லா நேரமுமே சொந்தங்களையும் எதிர்பார்க்க முடியாது. அத நம்ம இந்த மாரி இனிஷியேட் பண்ணா நல்லாருக்கும் இல்லைங்களா? அவங்களும் ஓகே நம்மள பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்ப ஏன்னா இவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்கவங்களுக்கு ஓன் ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க லைஃப் இருக்குல்லன்றாங்க. ஆமா அவங்களுக்கு லைஃப் இருக்குதான். ஆனா அப்ப இவங்க இல்லாம அந்த லைஃப் வந்திருக்க முடியாது இல்லைங்களா? அப்போ கொஞ்ச நேரம் அவங்களுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லைங்களா? இங்க அவங்க லோக்கல்ல இருக்கிறவங்க டைம வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயி, அந்த வீடோட சிச்சுவேஷன பார்த்து, அதுக்கு தகுந்த மாரி கிளீன் பண்ணி, அவங்கள நல்லா அவங்களுக்கு வாஷ் பண்ணி குடுக்கணுமா? குடுக்கலாம். கேரர் பண்ணுவாங்க. ஆனா, அந்த அவங்களுக்கோட அன்பு யாருக்குமே நம்ம பேரண்ட்ஸ் நம்மள எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு நமக்கு தான் தெரியும். கேரருக்கு தெரியுமா? தெரியாது. இல்லாதவங்க ஓகே. இருக்கிறவங்க அவங்க போயி பார்த்து அவங்க கூட டைம் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் வீக்லி பண்ணலான்றது அவங்க ஸ்டோரியிலருந்து நான் கத்துக்கிட்டேன். அட்லீஸ்ட் டெய்லி நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசி அவங்களோட நம்ம பேசினாவே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கிற மாரி தான் இருக்கும். அதனால நான் இந்த ஸ்டோரியிலிருந்து நம்ம பேரண்ட்ஸ நமக்கு அவங்க நமக்காக தானே அவங்க வாழ்க்கைய சாக்ரிஃபை பண்ணி நம்மள படிக்க வச்சு, நம்மளோட சுக துக்கங்களெல்லாம் கலந்துக்கிட்டு, அவங்களுக்குன்னு எதுவுமே வாங்காம, நமக்காக அந்த மணியெல்லாம் போட்டு படிக்க வச்சவங்களுக்கு, ஏன் நம்ம அந்த டயத்த குடுக்கக்கூடாது? பே ஆஃப் திருப்பி ஏன் பண்ணக்கூடாது அவங்களுக்கு? அப்படிங்கிறத நான் இந்த ஸ்டோரியிலருந்து கத்துக்கிட்டேன். நீங்களும் இதாவது அ லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மீண்டும் இதுபோல ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஸ்டோரியோடு சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். நன்றி, வணக்கம்.